மேக்ஸ்ல டிவைடிங் என்ன தமிழ்ல டிவைடிங்னா சத்தமா சொல்லுங்க. வகுத்தல் வகுத்தல் 3 டிஜிட் 1 டிஜிட் வகுத்தல் வந்து என்னன்னு சொல்லியிருக்கிறோம், கழித்தலின் சுருக்கம். summary of subtraction, கழித்தலின் சுருக்கம். அதாவது ஏற்கனவே உங்களுக்கு ஈர இலக்க வகுத்தல் எப்படி நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ 3 இலக்க வகுத்தலும் அப்படித்தான். மறுபடியும் நான் சொல்றேன், வகுத்தல் கூட்டல் கழித்தல் பெருக்கல் 1 10 100 அப்படின்னு போவோம். ஆனா இங்க எத்தனை இலக்கமா இருந்தாலும் கடைசியா என்ன இருக்கோ அதுல இருந்து தான் நம்ம வகுக்க ஆரம்பிக்கணும். ரிசல்ட் சக்திவேல் வகுக்க ஆரம்பிக்கும். இப்ப 862 டிவைடிங் 6 இதுல வகுக்கும் எண் என்னதுப்பா? 6. வகுப்படும் எண் 8 மட்டுமா? 800 சரி, ஓகே. ரிசல்ட் கவனி. இப்போ 862 டிவைடிங் 6 ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 8. உன் கையில இருக்கிற அனைத்து புளியாமட்டையில 8 புளியாமட்டை 8 எடுத்து 8 புளியாமட்டையில 6 அரைக்கூறு கட்டுக்கு பார்ப்போம். ஆனா ஒவ்வொரு கூறுலயும் 6 இருக்கணும். எத்தனை கூறு கட்ட முடிஞ்சது? 1. ஒன்னு அங்க ஒரு கலாகவனை சார் ஒரு 6 தான் கூறு கட்டிருக்கோம். ஒரு கூறுல எத்தனை இருக்கு? ஒரு கூறுல எத்தனை இருக்கு? ஒரு கூறுல எத்தனை புளியமட்டை இருக்கு? ஒரு கூறுல எத்தனை புளியமட்டை இருக்கு? 6 இருக்கு. எத்தனை இருக்கு? அப்ப 1 6 அப்படியே அதுக்கப்புறம் தான் கூறு போடணும். அவசரப்படக்கூடாது. அக்கீதா கவனி, உன்னை நான் எழுத சொல்லல. ரிசல்ட் அப்ப 8ல ஒரு 6 போச்சுனா மீதி எவ்வளவு கையில இருக்கும்? கையில 2 இங்க போடணும், 2 இங்க போடணும். ரைட், ஓகே. நெக்ஸ்ட் 8க்கு அப்புறம் என்ன நம்பர் இருக்கு? 6. அந்த 6 நேரா அது மாதிரி அப்படி ஒரு அம்புக்குறி போட்டு 6 இங்க. இப்ப எல்லாரும் புளியங்கட்டை ஒண்ணாக்கிடுங்க. எல்லா புளியங்கட்டை ஒண்ணாக்கிடுங்க. 26 புளியங்கட்டை 26 26 புளியங்கட்டை டக்கு டக்கு டக்குன்னு இருக்கு. இருபத்தி ஆறு புளியமுட்டையை எடுத்து தனியா வச்சுக்கிட்டு 6 6 6 6 6 6 கூறு கட்டு பார்ப்போம். ஓகே, அப்ப 6 6 கூறு கட்டினது எத்தனை கூறு வருது? எத்தனை கூறு வருது? 4. அப்ப 4 6க்கு நேரா மேல போடணும். 6 அப்ப 6 6 கூறு கட்டினீங்கல்ல, அது மட்டும் எவ்வளவு இருக்கு? எவ்வளவு? 24. இப்ப போட பெருசு பண்ணிட்டு 2ல 2 போச்சுனா மீதி எவ்வளவு? 2ல 2 போயிடுச்சுனா மீதி எவ்வளவு? 0. அப்புறம் 6ல இப்ப உங்க கையில மீதி எவ்வளவு இருக்கு? 2. புரிஞ்சுச்சா? அடுத்தது 6க்கு பக்கத்துல வேற என்ன நம்பர் இருக்கு? 2. அத எடுத்து வந்து இங்க போடணும். 2. இப்ப 22 எல்லாம் ஒண்ணா இருக்கீங்க, எல்லாமே ஒண்ணா இருக்கீங்க. இப்ப 22 புளியமுட்டை எடுங்க. 22 புளியமுட்டை எடுங்க. டக்குன்னு எடுங்க.
நீங்க எடுத்த 22 புளிய மட்டுங்க 6 அரைக்கூறு கட்டுங்க. எத்தனை? 3. 3 6 எவ்வளவு? 3 6 எவ்வளவு? எவ்வளவு? பாரு 3 6 எவ்வளவு பண்ணுவே? எவ்வளவு? 18. மீதி எவ்வளவு இருக்கு? அப்ப இதை விட இது குறைவா இருக்கா? வகுக்கும் எண்ணை விட மீதி குறைவா இருக்கா? ரிமைண்டர் குறைவா இருக்கா? அப்ப இந்த சம் ஓகே முடிந்து விட்டது. புரியுதா?